கவசர்கள் கடலின் அடியில் மறைந்திருப்பார்கள். அரக்கர்களான அவர்கள் பிரம்மனிடம் வரம் பெற்று தேவர்களை துன்புறுத்தி வருகின்றனர். அவர்களை உன்னால் மட்டுமே அழிக்க முடியும் என்று ஆணையிடுகிறார். அர்ஜுனன் தனது தந்தையின் கட்டளையை மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொண்டான். இந்திரன் தனது புகழ்பெற்ற தேரையும் தேவசாரதி மாதலியையும் அர்ஜுனனுக்கு துணையாக அனுப்புகிறார். தேவர்களுக்கே உரிய கவசத்தையும் தேவலோக ஆயுதங்களையும் எடுத்துக்கொண்டு அர்ஜுனன் போர்க்களத்துக்கு புறப்பட்டான். மாதலி தேரை இயக்க ஆரம்பித்ததும் அர்ஜுனனை திரும்பி பார்த்தான். வழக்கமாக இந்திரனே தேர் இயங்க தொடங்கும் போது அதன் இயக்கத்தினால் நிலை தடுமாறி அசைவான். ஆனால் அர்ஜுனனோ பாறை போல உறுதியாக அமர்ந்திருந்தான். அர்ஜுனா, இந்திரனே இந்த தேரில் வரும்போது தேரின் வேகத்திற்கேற்ப நிலை தடுமாறுவதும் பின் சமநிலை பெறுவதுமாக இருப்பான். ஆனால் நீயோ மிக உறுதியாக அமர்ந்திருக்கிறாய். கட்டாயம் நீ ஒரு பெரிய மாவீரன்தான். இப்போது மாதலி தேரை மின்னல் வேகத்தில் செலுத்துகிறான். அவர்கள் தேர் வானில் எழும்பியது. அங்கிருந்த யுவதிகள் அர்ஜுனனை இகழ்ந்தார்கள். தேவர்களாலேயே நிவாத கவசர்களை அழிக்க முடியவில்லையாம். மானிடனான இவன் அழிப்பானா என்று தூற்றுகிறார்கள். ஆனால் அர்ஜுனனின் பலம் அறிந்த சிலர் அவனுக்கு ஆதரவாக பேசுகிறார்கள். தேவர்களாக இருந்தாலும் நீங்கள் சிவனின் தரிசனம் பெற்றதுண்டா? அர்ஜுனன் கடும் தவத்தினால் சிவனை கண்டுள்ளான். அவரிடமிருந்து அஸ்திரங்களை பெற்றுள்ளான். அவன் சாதாரணமானவன் அல்லன். யாரையும் உருவத்தை வைத்து எடை போடாதீர்கள் என்று தேவர்களில் சிலர் அர்ஜுனனை ஆதரித்தார்கள். பூமிக்கும் சொர்க்கத்திற்கும் இடையில் இருக்கும் மேகங்கூட்டங்களை கடந்து அலைகள் பொங்கும் பெருங்கடலின் நடுவே அந்த தேர் சென்றது. அங்கே நிவாத கவசர்களின் நகரமான மணிரத்னம் ஒளி வீசி கொண்டிருக்கிறது. அர்ஜுனன் தனது காண்டிபத்தில் நாணேற்றி அதன் நானொளியை விண்ணெதிரச் செய்தான். அந்த ஒளியை கேட்டு நடுங்கிய அரக்கர்கள் ஆயிரக்கணக்கில் திரண்டு வந்து அர்ஜுனனை பார்த்தார்கள். தாக்க தயாரானார்கள். ஒரே ஒருவன் தானே, பாட புகட்டுவோம் என்று எள்ளி நகையாடினர். தங்கள் தளவாடங்களை பொருத்தினார்கள்.